பெயினை நீங்கள் கேட்டோம்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட பெயினுங்கிற நாகட்டோ சின்ன வயசுலேருந்து நிறைய வழிகள் அனுபவிச்சிருப்பாரு. தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ தன்னோட கண்ணு முன்னாடி தன்னோட அப்பா அம்மாவை லீஃப் வில்லேஜ் போய் கொள்ளுவாங்க. துன்பங்களில் வெளியே வர முடியலனாலும் அதுலேருந்து வெளியே வந்திருப்பாரு. தன்னோட பசிக்காக எத்தனை வீட்டு கதவை தட்டியிருப்பாரு, ஆனால் யாருமே சாப்பாடு கொடுத்தது கிடையாது அவருக்கு. கடைசியில் யாய்க்கோ கோனான சந்திப்பாரு. சந்திச்சதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பாங்க. உயிர் வாழறதுக்காக என்ன வேணா தப்பு செய்யலான்ற மாதிரி முடிவு பண்ணி தான் சாப்பாட்டுக்காக திருடவும் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் தான் ஜிராயா சந்திச்சிருப்பாங்க. ஜிராயோட ஆதரவு ரொம்பவே அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. ஜிராயா அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாடுறதுக்கு தேவையான ஜூச்சுவே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. தன்னோட ஸ்டூடெண்டாவே ஏற்றிருந்திருப்பாரு அவங்க 3 பேரையும். இவ்வளோ பண்ண அவங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாரு. அந்த வழி அவங்களுக்கு ரொம்பவே அதிகப்படுத்திருக்கும். ஜிராயா சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இந்த உலகத்திலேயே அமைதி மட்டும்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி அவர் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார். தன்னோட மாஸ்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னோட வாழ்க்கையை மாத்திட்டது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கைக்காக தன்னோட மாஸ்டரே கொண்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் ஜிராயோட மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னோட ஸ்டூடெண்ட் கையில நம்ம சாகுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு. நோபிக்கு பேட்டில் சாகுறது தான் சந்தோஷமே, அதனாலதான் அவர் சந்தோஷமா செத்துருப்பாரு. தன்னோட வாழ்க்கையை மொத்தமாவே அதிக வழிகள் உணர்ந்ததுனாலதான் அவரோட பேர் பெயின் நாகட்டோ உசுமாக்கி.